Hey guys, Asslaamu alaikum. Welcome back to Nirfa Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் vlog தான் பார்க்க போறோம். ஸோ நேத்து வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத. ஸோ அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற ரெசிபிஸ் அண்ட் vlogs உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock ஃபஜர்லேருந்து தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், மருதாணிலாம் வச்சதுனால நைட் வந்து தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மருதாணியுமே வந்து வச்சது வந்து காஞ்சிருச்சு. 8 hours வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு டைம் இல்லாததுனால சீக்கிரமாகவே அழிச்சிட்டேன். அதனால தான் இந்த ஆரஞ்சு கலரில் ஸ்டெயின் வந்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் போக போக ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு சூப்பரான ஸ்டெயின் வந்து வந்துருந்துச்சு. அண்ட் டைமும் வந்து ஆகிடுச்சு. நான் வந்து பெருநாள் தொழுகைக்காக ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். வந்த உடனே எங்கள் அம்மா வந்து பாயசம் செஞ்சதை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து குடிச்சிட்டு வந்து கிளம்ப வேண்டியதான் தொழுகைக்கு. இந்த ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு வந்து ஏதாவது காலையில் வந்து சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா 30 days வந்து நோன்பு வைக்கிறதுனால காலையில் தொழுகைக்கு போகும்போது சாப்பிட்டு போகணும். இதே வந்து ஈதுல் அதுஹாக்கு வந்து பக்ரீத் அன்னைக்கு வந்து சாப்பிடாமலே வந்து தொழுகைக்கு போகணும். தொழுதுட்டு வந்து தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஒரு ஹதீஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து காலையிலே வந்து நான் சாப்பிட்டு வந்து தொழுகை வந்து கிளம்பிட்டேன். அண்ட் நைட்டு எடுத்து வச்சுருந்த ஹிஜாப் அபாயா எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக வந்து போட்டுட்டு கிளம்பிட்டேன். பிகாஸ் 7 o'clock வந்து தொழுவேன். பட் நான் வீட்லேயே வந்து 6:30 கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் வந்து தொழுகை போகணும், டைம் ஆகிடும். ஸோ வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகி கிளம்பி போயிட்டேன். அண்ட் தொழுகை போகிறதுக்கு முன்னாடியே வந்து தக்பீர் சொல்லிகிட்டே போகணும். பள்ளியிலையும் வந்து தக்பீர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தொழுகை வைக்கிற வரைக்கும் அந்த தக்பீர் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் பெருநாள் தொழுகை அன்னைக்கு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் தொழுகை வந்து முடிஞ்சிருச்சு. பெருநாள் தொழுகை முடிஞ்ச உடனே இந்த பூந்தி பேக்கெட், அதுக்கப்புறம் பேரிச்சப்பழம் வந்து கொடுத்துருந்தாங்க பள்ளியிலே. ஸோ அதையும் வந்து சாப்பிட்டுட்டு பெருநாளுடைய குத்பா வந்து கேட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அண்ட் பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு வந்த உடனே வந்து மார்னிங் டிஃபனுக்காக ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து பரோட்டா, இட்லி, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு தான் வந்து வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக சிக்கன் வந்து மார்னிங்கே வாங்கி நல்லா வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அம்மா வந்து தேங்காய்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக. அண்ட் நான் வந்து இங்கே வந்து டெசர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ வட்லாப்பம் தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங்கே அம்மா வந்து ஷீர் குருமா, சேமியா பாயாசம் வந்து செஞ்சுட்டாங்க. அண்ட் நேற்று வந்து நான் ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு டெசர்ட் வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். சரி, இன்னொரு டெசர்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வட்லாப்பம் வந்து செய்கிறேன். ஸோ வட்லாப்பம் செய்கிறதுக்கு வந்து ஒரு 4 வந்து எக் எடுத்திருக்கேன். அந்த எக்கை வந்து ஒரு மெஷரிங் கப்பில் ஊற்றி பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 1 கப் அளவு வந்து வந்தது. ஸோ அதே 1 கப் அளவுக்கு வந்து நான் சுகர் வந்து எடுத்திருக்கேன். சுகர், அது கூடவே வந்து ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி அந்த எக் இந்த சுகர் எல்லாமே வந்து நல்லா கரையிறதுக்காக ஒரு வாட்டி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கை வச்சு பீட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஃபோர்க்கை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இதிலே வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் சுகருக்கு பதில் உங்களுக்கு வெல்லம் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே அளவு 1 கப் அளவுக்கு வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் எந்த கப்பில் நம்ம வந்து சுகர் அதுக்கப்புறம் எக்கு வந்து எடுத்தோமோ அதே கப்பில் நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலில் வச்சு செய்கிறதுனால ரொம்பவே வந்து வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் வட்லாப்பம். நீங்கள் நார்மல் பால்லையும் வந்து நல்லா திக்கான பாலை எடுத்து வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த உடனே அகெயின் ஒன்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் தென் இதுக்கப்புறம் ஒரு 15 பாதாம், அதுக்கப்புறம் ஒரு 15 முந்திரி எடுத்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே.
அகைன் விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த டெசர்ட்டுக்கு சால்ட் சேர்த்தாலுமே வந்து ஸ்வீட்னஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸிங்காக நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வட்லாப்பத்துக்கான மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் 1/4 கப் அளவு சுகரை வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வாட்டர் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கேரமலைஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு. கேரமலைஸ்டு சுகர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து செம்மை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வட்லாப்பத்தை வந்து எந்த பவுலில் வந்து செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு பேஸாக வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா அந்த பவுல்லே வந்து நல்லா செட் ஆகிடும். ஸோ தட் நம்ம வட்லாப்பை ஊற்றும் போது அது கூட கலக்காமல் இருக்கும். அண்ட் இது வந்து செட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த வட்லாப்பத்துக்கான இதை வந்து ஊற்றிடுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவரை வச்சு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபாயில் கவர் இருந்துச்சுன்னா அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பேனுக்கு அடியில் வந்து தண்ணி ஊற்றி மேலே வந்து ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு இந்த வட்லாப்பத்துக்கு ஊற்றி வச்சுருந்த பவுலை வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே வந்து சூப்பரான வட்லாப்பம் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு குச்சி ஒரு நைஃப் அதில் வந்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், அதில் ஏதாவது ஒட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டலை அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த நட்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து இந்த பவுல்லேருந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. நம்ம மேலே ஊற்றிருந்த அந்த கேரமலைஸ்டு சுகர் எல்லாம் தனி கலராக வந்து அது சூப்பராகவே தெரியுது. அண்ட் இப்போ வந்து இதை வந்து நம்ம கார்லிஷ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிளாக வந்து வீட்டிலே வந்து ஒரு சூப்பரான டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எக் லவர்ஸ்க்குலாம் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த வட்லாப்பத்தை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அண்ட் நான் வந்து இங்கே வட்லாப்பம் செய்கிற கேப்லேயே வந்து மாமி வந்து சிக்கன் குழம்பு வந்து வச்சு முடிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக டெம்ட் ஆகுது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. பெரிய பெரிய பீசஸாக இருக்குது சிக்கன் எல்லாமே. ஸோ குக்கிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மார்னிங் டிஃபனை வந்து டேபிளில் வந்து டைனிங் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பரோட்டா வந்து வச்சுருக்கேன். பரோட்டா நல்லா மெலிசாக சாஃப்டாக இருந்தது. அண்ட் தென் இதுக்கு வந்து சைடிஷ்க்கு வந்து சிக்கன் குழம்பு. அண்ட் நேற்று செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ப்ரெட்டில் செஞ்சுருந்த கஸ்டர்ட் ப்ரெட், இது வந்து நல்லாவே வந்து சோக்காகி சூப்பராக இருந்து சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வட்லாப்பம், அண்ட் தென் ஷீர் குருமா, சேமியா பாயாசம், அண்ட் ஃபைனலாக வந்து இட்லி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஈதோடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. அண்ட் டைனிங் பண்ணி முடித்த உடனே வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பிக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு செம பசியாக இருந்தது. காலையில் வெறும் பாயாசம் மட்டும் குடிச்சிட்டு போனது. அண்ட் சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா 10:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டேன் நான். அண்ட் ஈத் அன்றைக்கி வீட்டில் வந்து லன்ச் வந்து எதுவுமே செய்யலை, வெளியே தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 30 டேஸுமே வந்து எல்லோரும் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும். அண்ட் நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுனால நிறையா குவான்டிட்டியில் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்டாகவே வந்து எல்லா ஈதுக்குமே வந்து வெளியே வந்து ஆர்டர் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பிரெட் ஸ்வீட், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஆனியன் ரைட்டா, பிரியாணி எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்துருச்சு.
அண்ட் பிரியாணி வந்த உடனே வந்து பார்சலிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறதுக்கு. ஸோ வாப்பா வந்து பார்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் உள்ளே வந்து மாமி அம்மா எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த கத்திரிக்காய், ஆனியன் ரைத்தா இதெல்லாமே வந்து ரொம்பவே வந்து வேகமாக வந்து பார்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கதை பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து ஃபோனை வச்சுட்டு இப்படி வந்து நீனும் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்து கொஞ்சம் இந்த கத்திரிக்காய், இந்த தயிர் பச்சடியில் வந்து பார்சல் பண்ணுறதுக்கு போயிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்சல் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி வந்து இவ்வளோ தான் இருந்தது. ஸோ இது வந்து வீட்டில் இருக்கவங்க வச்சு சாப்பிட்றதுக்காக வச்சாச்சு. அண்ட் நான் வந்து முஸ்லீம் ஸ்கூல்ஸ்லேயே படித்ததுனால எனக்கு வந்து நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். இவள் ஒருத்தி மட்டும் தான் இன்னும் வரைக்கும் எனக்கு வந்து ஃப்ரெண்டாகவே இருக்கா. ஸோ இவளை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கொடுத்தாச்சு. அண்ட் தென் பக்கத்து வீட்டுக்கெலாம் வந்து மாமி அதுக்கப்புறம் மாமியோட பையன் 2 பேரும் வந்து சேர்ந்து போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எல்லாத்துக்கும் வந்து ரைஸ் வந்து போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். இந்த மாதிரி ஈத் ஆர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் தான் வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து சாப்பிட முடியும். அது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் எனக்கு வந்து பிரெட் ஸ்வீட்னாலே ரொம்பவே வந்து பிடிக்கும். எங்கே போனாலுமே வந்து பிரியாணி சாப்பிட்றேன்னே இல்லையோ இந்த பிரெட் ஹல்வா இருக்கா அப்படின்றத தான் வந்து பார்ப்பேன். ஸோ தனியாக வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து நிறைய முந்திரி, அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டோடைய சைடில் இருக்கிறதுலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்காக. அண்ட் தென் ஈதோடைய ஃபோட்டோஷூட்காக வந்து சிஸ்டருக்கு வந்து கொஞ்சமாக வந்து டச்சப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்து போயாச்சு. அண்ட் இங்கே வந்து இவளுங்க வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாளுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபோட்டோஷூட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், ஈத் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ தான் வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ நானுமே வந்து என்னுடைய மாமா வீட்டுக்கு வந்து கிளம்பிவிட்டேன். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து 3 பெரிய பெரிய ஃப்ளைட் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ போகும்போதே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைட்டை பார்க்குறதுக்காக வந்துட்டேன். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது 3 ஃப்ளைட்டுமே பார்க்குறதுக்கு. அண்ட் நான் வந்து அந்தளவுக்கு பெரிய ஃப்ளைட் லவர்ஸ்லாம் கிடையாது. பட் என்னுடைய கசின் வந்து எங்கே போனாலும் வந்து இப்போ ஃப்ளைட் வந்து வீட்டுக்கு மேலே க்ராஸ் பண்ணாலே ஒரு ஆப் இருக்கும், அதில் வந்து எங்கேருந்து வருது, எந்த இடத்துக்கு போகுது அப்படின்றத வந்து எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ அவளுக்கு வந்து வீடியோ அனுப்புறதுக்காக தான் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ளைட்டை. அண்ட் இது வந்து ப்ளூ டார்ட்டோடைய ஃப்ளைட். இது வந்து கொரியருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக வந்து மாமா வீட்டுக்கும் வந்து வந்தாச்சு. டைம் வந்து 9:30 கிட்ட ஆகிடுச்சு வரத்துக்கு. எல்லோரும் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, எப்போ வரேன்னு சொல்லிட்டு, எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பசங்களோட கேரம் போர்டு, அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு அந்த டே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக போச்சு. அண்ட் அவ்வளோதான், இதோடைய வந்து ஈதோடைய விலாகை வந்து நான் முடிச்சிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ் வீடியோக்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து மேட்ச் வந்து போயிட்டுருக்கு, கிரிக்கெட் மேட்ச். உங்களில் யாரெல்லாம் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ப்ளூ ஹார்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs அண்ட் ரெசிபீஸோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, Asslaamu alaikum. Thanks for watching. என்னதுடா அது? என்னடா எழுதிருக்கா? அல்லான்னு எழுதிருக்கியா? பாரா.
எல்லாம் சூப்பரா வரைஞ்சிருக்க. வேற லெவல் தான் நீனு. அக்கா